பிரைஸ் தி லார்ட். இந்த அதிகாலை வேளை ஆண்டவரோடு இணைந்து நாம் ஒருமித்த ஆண்டவரை நோக்கி பார்க்க உதவி செய்த தேவனுக்காய் நன்றி செலுத்துகிற இந்த நாளிலும் சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வார்த்தையை வாசிக்கிறேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தம்முடைய கூடார மறைவில் ஒளித்து வைத்து, என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். தீங்கு நாட்கள் என்று நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்கள் வரலாம். ஆனால் இந்த தீங்கு நாட்களில் அவர் தம்முடைய கூடாரத்தில் நம்மை மறைத்து வைக்கும்போது, ஆண்டவர் நமக்கு எதுவும் செய்யவில்லையே, ஆண்டவர் எனக்கு ஒரு நன்மையும் கிடைக்கவில்லை, பல நாளாக ஜெபித்து கொண்டிருக்கிறேன் என்று நாம் சோர்ந்து போகிற ஒரு ஏது உண்டாகும். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் தேவ சமூகத்தில் ஜெபித்தது தேவன் சந்நிதி எட்டாமல் அல்ல, தேவ சந்நிதியில் ஆமேன் அது பதில் தராமல் போவதற்கு கேன்சல் ஆகவில்லை. மாறாக நாம் ஜெபித்து கொண்டிருக்கிற விஷயத்தின் மேல் எதிராய் சத்துரு நமக்கு தீமையை செய்யும்படியாய், தீங்கு செய்யும்படியாய் நமக்கு எதிராய் நிற்கும்போது ஆண்டவர் நம்முடைய பதிலுக்கு பதில் நம்மை கூடாரத்தில் மறைத்து வைத்து கொள்ளுகிறார். சத்துரு நம்மளை சேதப்படுத்தாதபடிக்கு அவனுடைய கண்ணிகளுக்கு, கட்டுகளுக்கு, கண்களுக்கு மறைத்து ஒளித்து வைத்திருக்கிற நேரங்களில் நமக்கு உயர்வோ, வளர்ச்சியோ, நன்மையோ, ஆசீர்வாதமோ, ஒரு பெரிய விடுதலையின் அடையாளங்களோ தென்படுவதில்லை. தேவ பிள்ளை இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் எனக்கு இந்த நாட்களில் பெரிய வளர்ச்சி, உயர்வு, நன்மை, ஆசீர்வாதம், ஒரு பெரிய ஒரு விடுதலை என்று நான் அனுபவிக்கலையே, பல நாள் ஜெபிக்கிறேனே என்று நினைத்தால் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். நீ இப்பொழுது தேவனுடைய கூடார மறைவில் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறாய், சேதப்படாதபடி. ஹல்லேலூயா. ஆனால் குறிப்பிட்ட நாட்களில் அந்த சேதப்படாதபடிக்கு மறைத்து வைத்த பின்பு கர்த்தர் உன்னை உயர்த்துவார். சத்துருவுக்கு தீமையின் அந்த காலம் முடிவடைகிற வரை நம்மை ஒளித்து வைக்கிறார். அதன் பின்பு தலையை உயர்த்துகிற தேவன். ஹல்லேலூயா. ஆகவே இன்று நீ எந்த ஒரு விடுதலை இல்லையே, ஒரு மாறுபாடு இல்லையே, ஒரு ஆசீர்வாதம் இல்லையே என்று சோர்ந்து போகாதே. ஆமேன். அப்படியே நாட்கள் ஓடுகிறது போல் இருக்கலாம். மாறாக அந்த காலம் தேவன் உன்னை மறைத்து வைத்திருக்கிறார். குறித்த நாளில் உன்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஓகே, கர்த்தருடைய கரங்களில் நான் அப்பொழுது அந்த ஒரு உணர்வு உனக்கு உண்டுமல் சோர்ந்து போக மாட்டேன். ஆண்டவரே, என்னை நம்முடைய கரங்களில் மறைத்து வைத்திருக்கிறதுக்காய் நன்றி, நம்முடைய கூடாரத்தில் மறைத்து வைத்திருக்கிறதுக்காய் நன்றி, தீங்கு என்னை சேதப்படாதபடி, ஏற்றவழி என்னை உயர்த்த போகிறதுக்காய் நன்றி என்று சொல்லி ஆண்டவரை துதிக்கலாம். அவருடன் செபிப்போம். அன்பு தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற யார் யார் சோர்ந்து போய் பல மாதங்களாய் ஜெபிக்கிற, பல நாளுகளாய் ஜெபிக்கிற விஷயத்தில் ஒரு மாற்றம், ஒரு விடுதலை, ஒரு ஆசீர்வாதம் இல்லை என்று கவலையோடு வேதனையோடு இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. அவர்களோடு கர்த்தர் இந்த கருத்தை புரிந்து கொள்ள செய்யுங்க. என்னை மறைத்து வைத்திருக்கிற நாட்கள் இது, என்னை உயர்த்துகிற ஒரு நாள் உண்டு என்ற நம்பிக்கையோடு சந்தோஷத்தோடு துதிக்க உதவி செய். கர்த்தர் அப்படி செய்ய போகிறதுக்காய் நன்றி, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் இப்பொழுது மறைத்து வைத்திருக்கிறார், ஏற்ற வேளையில் உயர்த்துவார். God bless you. Praise the Lord.